உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, இப்ப சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு நாளுக்கு நாள். ஏன்னா வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு வேலைப்பளு இருக்கிறனால வந்து சுற்றுலா செல்றதுக்கு வந்து நெறைய பேர் ஆர்வம் காட்டிட்டு, ஒரு நாட்ட விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து சுற்றுலா போயிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா தலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டங்கள் வந்து அலமோதுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து கூட்டங்கள் வந்து சுற்றுலா தலங்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில சில நாடுகள் வந்து சுற்றுலாவ நம்பியே அந்த நாடுகள்லாம் இருக்கு. இதில வந்து நம்ம சுருக்கமா சொல்லப்போனா நம்ம இலங்கைய சொல்லலாம். அந்த நாடு வந்து சுற்றுலா நம்பி தான் இருக்குது. அதேமாரி வந்து நெறைய நாடுகள்லாம் வந்து குட்டி, குட்டி நாடுகள்லாம் சுற்றுலா நம்பி தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லயுமே வந்து இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவ பொறுத்தளவு இந்தியாவிலேயும் வந்து இப்ப நெறைய மாநிலங்கள் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல மட்டும் தான் சுற்றுலா போவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. தொடர் விடுமுறை நாட்கள். அதாவது 2 நாள், 3 நாள் இப்படி இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்கிற எந்த சுற்றுலா தலம் இருக்கோ அங்க போயிடுறாங்க. அது இப்ப அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தளவு வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாரி இடங்கள் வந்து மாநிலத்துக்குள்ள இருக்கு. அதனால டக்குன்னு போயிடுறாங்க. இப்ப இங்கெல்லாம் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாகுது. இதனால வந்து தமிழக அரசு வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத கட்டுப்படுத்துறதுக்கு யோசிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஸ் நடைமுறைய அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமல்படுத்தி, இப்ப பாஸ் இருந்தா மட்டும் தான் ஊட்டி, கொடைக்கானல் வந்து கார்ல போ முடியும். அதனால வந்து பாஸ் ஏன் அத கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து கூட்டத்த வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. வேற வழி இல்ல. ஏன்னா கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் நடைமுறை இருந்ததுனால தான் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு எப்ப வருவீங்க, எப்ப போவீங்க, எல்லாமே வந்து அதுல வந்து எழுதியிருக்கும். அதனால வந்து இங்கேயும் வந்து இவங்க போனாங்கன்னா எத்தன நாள் வரையும் தங்குவாங்க? எத்தன பேர் போறாங்க, வராங்க அப்படின்ட்டு கணக்கெடுக்கலாம். அங்க கூட்டத்த வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம கண்டிப்பா அத செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப நடைமுறை கொண்டு வந்து அது போயிட்டு இருக்குது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்க சில மாநிலங்கள்ல வந்து இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா வந்து வந்து இது வந்து பெரிய ஒரு மலை பிரதேசம் அது. இதுல வந்து இங்க கேரளாவுல வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மலைவ ஸ்தலங்கள்ல எத்தன பேரு சுற்றுலா பயணிகள் வர்றாங்க? அங்க எத்தன பேர அனுமதிக்கலாம்? இத ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு அறிக்கையா குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரளா அரசு வந்து அத வந்து கண்டிப்பா ஆய்வு பண்ணி அறிக்கையா குடுக்க போறாங்க. இது ஏன் அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப கேரளாவுல வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேரிடர் நடந்தது வயநாட்ல. இந்த மாரி பேரிடர் காலங்கள்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து யாரும் பாதிச்சிடக்கூடாது. அதனால வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படும். ஏன்னா கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமா வராங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளும் கேரளாவுக்கு அதிகமா வராங்க. அதே போல தான் தமிழ்நாடு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல நெறையா மாநிலங்கள்ல சுற்றுலா தலங்கள் இருக்கு. அங்கேயும் வராங்க. இது வந்து இந்த பாஸ் நடைமுறை, இந்த மாரி உள்ள கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்தா மட்டும் தான் இத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்ப சுற்றுலா பயணிகள் வந்து இப்ப அதிகப்படியா வந்து நம்ம இந்தியாவுல வந்து அதிகமா வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா துறை இந்தியாவுல வந்து செல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து கூடிய விரைவில வந்து இந்தியாவுல வந்து சுற்றுலா துறைக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு வரப்போகுது. அதன் பிரகாரம் தான் நம்ம சுற்றுலா செல்ல முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு.